ஓம் நமச்சிவாய. நாம் திருமண பொருத்தத்தை பற்றி ஏற்கனவே தினப்பொருத்தத்தை பற்றி இருபதிவு போட்டிருக்கோம் இந்த ஷார்ட்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா கணப்பொருத்தத்தை பற்றி போட போகிறோம். கணப்பொருத்தத்தை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பொருத்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு இந்த திருமண பொருத்தத்தை பற்றின விளக்கம் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கணினியில் பொருத்தம் எடுத்து அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா திருமண பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களே பார்த்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆண் பெண்ணோட வாழ்க்கை, குழந்தையோட வாழ்க்கை எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குதுன்றத நம்ம நிறைய ஜாதகங்கள் அவங்க பார்த்த பொருத்தத்தை வச்சு செஞ்ச திருமணம் அப்படிங்கிறதுல எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா கணப்பொருத்தத்தை பற்றி நாம பதிவிட போகிறோம். கணப்பொருத்தம் அப்படின்னா என்ன, ஒருத்தரோட கணப்பொருத்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட மனநிலையின் ஒத்துமையை பொறுத்து தான் கணப்பொருத்தம். அப்போ மனநிலை எதை பொறுத்து வருது? அவங்களோட குணத்தை பொறுத்து வருது. குணம்ங்கிறது எதுல வருது? அவங்களோட வார்த்தைகள்ல இருக்குது. இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்களோட குணாதிசயங்கள் தெரிஞ்சுக்கும். ஒருத்தர் பேசும்போதே நம்ம தெரிஞ்சுக்குவோம் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு. அவங்களோட குணத்தை நம்ம அதுலேயே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம். அதுலேயே நமக்கு தீர்வாயுது. அப்போ குணப்பொருத்தத்தை குணம்ங்கிறத பார்க்கறதுக்கு தான் கணப்பொருத்தம். அப்போ அந்த கணப்பொருத்தம்ங்கிறது அவங்களோட குணத்தை தெரிஞ்சுக்குவோம், அவங்களோட மனநிலையை நம்ம அறிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கணப்பொருத்தமாகப்பட்டது சொல்லப்படுது. இந்த கணப்பொருத்தம் அப்படிங்கிறது எந்த விதமானதுல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுல ராட்சச கணம், தேவகணம், மனுஷகணம் அப்படின்னு சொல்லி 3 விதமாக இருக்குது. இந்த 3 வித கணங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா எந்தெந்த கணங்களுக்கு எந்தெந்த விதமான பொருத்தங்கள் சரியா வரும் அப்படின்னு சொல்லி மூல நூல்ல சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் வச்சு நம்ம பாத்தீங்கன்னாக்கா பொருத்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ராட்சச கணம், தேவகணம், மனித கணம் அப்படின்னு சொல்லக்கூடியதை மட்டும் நான் பொருத்தம் எடுக்கும்போது அது சரியானபடி இருக்க மாட்டேங்குது. அது மாதிரி பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லும்போது அதுல ஒரு பிரிவினைகள் வருது. அதனால கூட பாத்தீங்கன்னா குடும்பத்துல சச்சரவு வருதுன்னு சொல்றேன். என்ன இருந்தாலும் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை எந்த விதமான கிரகங்கள் பார்க்குதுன்றதை வச்சு அவங்களோட குணாதிசயங்களை தெரிஞ்சு, வாக்கு பலத்தை வச்சு, குணத்தை தெரிஞ்சு, மனத்தை தெரிஞ்சு, அதன் பிறகு நம்ம ஜாதக பொருத்தத்துல கணப்பொருத்தத்தை எடுக்கும்போது மட்டும்தான் அந்த பொருத்தம் பார்த்தீங்கன்னா சரியானதாக இருக்கும். அதை சார்ந்து வேறு விதமாக பார்க்கும்போது சரியானதாக இருக்காது. இந்த கணப்பொருத்தத்தை பற்றின பதிவை என்னோட அடுத்த பதிவில் போடுறேன். அதனால நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அடுத்த விதத்துக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையில்லைங்கிற பட்சத்தை அதை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.